சார் இருக்கு. பனிஷ்மெண்ட்ல இருக்க எப்படி சார் போன் அடிப்பான்? அடிக்க முடியாது. எப்படி அடிப்பான்? அதுக்கப்புறம் அவங்க இறக்கி விட்டாங்க. இறக்கி விட்டு 1 மணி தான் பாத்திருக்கேன். அதுக்குள்ளே செத்து போயிட்டேன். காலையில என்கிட்ட பேசினேன், சாயங்காலம் எப்படி செத்து போவேன்? அப்படியே செத்து போறியா? இம்பட்டு பெருசா இருக்கு. நீங்க உள்ள போயிருப்பீங்க. நான் ஜெயிலுக்குள்ள போனதுல என் முருசை சொல்லிருக்கேன். இம்பட்டு ஒசரா இருக்காது. என் முருசை ஏன் அளவுதான் இருப்பியா? இதுல ஏறி மாற்றியா? எவ்வளவு நேரம் ஏற முடியும்? எதுவுமே இருக்காது. இந்த மாதிரி வழுக்க மரத்துல எப்படி ஏறி மாட்ட முடியும்? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. எப்படி ஏறி மாட்ட முடியும்? அப்படியே ஏரியா ஒரு பிளாக்ல 35 பேர் இருக்காங்க. அட்ட டயத்துல எல்லாரும் வெளியே போயிருவாங்களா? சொல்லுங்க, அட்ட டயத்துல வெளியே போயிருவாங்களா? எப்படி போக முடியும்? ஒருத்தங்க கூட உள்ள வந்து பாக்காம இருப்பியா? ஏறி கட்டி தொங்குற வரைக்கும் பாக்காம இருப்பியா? எப்படி பாக்காம இருப்பியா? இதெல்லாம் பண்றேன்னு வச்சுக்கோங்க. சூப்பரண்டுக்கு என்ன வேலை? எதுக்கு சூப்பரண்டா வச்சிருக்கீங்க? இங்க ஜெயிலுக்குள்ள சூப்பரண்ட் எதுக்கு வச்சிருக்கீங்க? இல்ல சார், சூப்பரண்ட் எதுக்கு சூப்பரண்ட் எதுக்கு வச்சிருக்கீங்க? இவன் உயிரை காப்பாத்ததானே. அப்ப என் முடிச்ச செத்துட்டியான்னு சொல்ல தெரியல. அப்ப வந்து சொல்லணும்ல. நீங்க அவங்க வந்து நின்று சொல்லிருக்கணும். என் முடிச்ச செத்த அன்னைக்கு நான் வந்து கடலூர் வந்து இறங்குறேன், கடலூர் வந்து இறங்கி நான் வந்து ஆஸ்பத்திரியில நிக்கிறேன்னா அவர் வந்து சொல்லிருக்கணும். ஏமா இப்படி இருந்தா சொன்னா நாங்க அது உண்மைன்றோம். இன்ன வரையும் நீங்க காட்டாம இருக்கீங்களா? நாங்க வந்தாலும் சூப்பரண்ட் தானே கேட்கிறோம். நாங்க கேள்வி கேட்கணும்ல. அவரை நம்பிதானே எங்க புருஷனை விட்டுருக்கோம். புரியுதா? விசாரணை அதிகாரி தான் சொல்லுங்க. விசாரணை